ஆரம்பிச்சிடலாமா வசந்தா? ஆரம்பிச்சிடலானே. சரி, யாராவது ஒருத்தங்க ஆரம்பிச்சு ஜெபம் பண்ணுங்க. நான் ப்ரே பண்றேன். பண்ணுங்க. நன்றி நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல மாலை நேரத்துக்காய் நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அப்பா உடைய வேதத்தை ஆராயவும் ஆண்டவரே, அப்பா உடைய வேத வசனங்களை கற்றுக்கொள்ளவும் கற்றுக் கொடுக்கிற கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இதுல ஆண்டவரே அப்பா எங்களுக்கு கற்றுத் தருகிற பாஸ்டரை நீங்க எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே இந்த வேதத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஞானங்களையும் கிருபைகளையும் தேவன் பாரத்திலிருந்து அவர்களுக்கு கட்டிடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. வேதத்திலே சொல்லப்பட்டது போல அப்பா எஸ்ரா வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ளவும் நான் தன் இருதயத்தை அவன் ஆண்டவரே அப்பா கர்த்தர்கள் ஆண்டவர்கள் வைத்திருந்தது போல எங்களுடைய இருதயத்தை இந்த வேதத்திற்கு நேராக திருப்புகிறோம். எங்களுக்கு ஆண்டவரே இதை கற்றுக்கொள்ள புரிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தருவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஹெர்மெனெட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய பைபிளை வியாக்கியானம் பண்ணுதல் என்கிற பாடத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனுடைய முன்னுரை, அதனுடைய சூத்திரம், இதெல்லாம் போன வகுப்பில் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ அந்த சூத்திரங்கள், அதனுடைய விவரங்களை பார்க்க போகிறோம். முதல் சூத்திரம், முதல் ஃபார்முலா, ஆக்சுவல் தீம்ஸ், அவசியமான குறிப்புகள். இது ஓமானங்களை புரிந்து கொள்வதற்கான ஒரு சூத்திரம். இயேசுநாதர் சொன்ன ஓமானங்கள், அதை அதனுடைய அவசியமான குறிப்புகளை மட்டும்தான் எடுத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து அதுக்கு ஒரு அர்த்தம் கற்பிச்சு அப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டா அது ரொம்ப தப்பாக போயிடும். இது கிட்டத்தட்ட ஒரு நீதி கதை மாதிரி தான். கிட்டத்தட்ட ஓமானங்கள் எல்லாம் ஒரு நீதி கதை மாதிரி தான். நம்ம எல்லாருக்கும் ஒரு கதை தெரியும், சின்ன வயசில் மனப்பாடமாக படித்த கதை. ஒரு காக்கா ஒரு வடையை திருடிட்டு வந்துச்சு. ஒரு நரி காக்கா உன் குரல் நல்லா இருக்கு, நீ ஒரு பாட்டு பாடுன்னு சொன்னபோது காக்கா பாடிய போது வடை கீழே விழுந்துச்சு, நரி எடுத்துகிட்டு போயிடுச்சு. இது சின்ன வயசில் பெரும்பாலானோர் படித்த கதை. இது ஒரு நீதி கதை. அதாவது ஏமாத்துறவங்க ஏமாற்றப்படுவார்கள். காக்கா யாருடைய வடையையோ ஏமாற்றி எடுத்துகிட்டு வந்துச்சு, அதை ஏமாற்றி நரி வாங்கிட்டு போயிட்டு அப்படின்ற மாதிரி நீதி போதனை, அதனுடைய நீதி டெய்ல் பீஸ்ன்னு வாங்க இங்கிலீஷில். அதாவது அந்த கதையை ஒவ்வொரு வார்த்தையாக அதை நாம் அர்த்தப்படுத்தாதபடி அதில் இருக்கிற நீதி மையப்புள்ளியை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓமானங்களும் அப்படி தான். இயேசு சொன்ன ஓமானங்களை ஒவ்வொரு வார்த்தையாக எடுத்து அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சா ரொம்ப அது குழப்பமாயிரும். அது என்ன, அதனுடைய மையப்புள்ளி என்ன, அதனுடைய ஜூஸ் என்ன, அது மட்டும்தான் நம்ம எடுத்து புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 1-13 வசனங்களில் ஒரு 10 கன்னிகைகள் ஓமானத்தை நம்ம பார்க்குறோம். 10 கன்னிகைகள் ஓமானம் எல்லாருக்கும் நல்லா தெரியும். 5 கன்னிகைகள் ஆயத்தமாக இருந்தாங்க, 5 கன்னிகைகள் ஆயத்தமாக இல்லை. அவர்கள் அதனால் மணவாளனுடைய அறைக்குள்ளே அவர்கள் அனுமதிக்கப்படலை என்று அந்த ஓமானம் நமக்கு தெரியும். அந்த ஓமானத்தில் அவர் கடைசியாக சொல்கிறார், 13ஆம் வசனத்தில் ஆரம்பிக்கும்போது சொல்கிறார், அப்பொழுது பரலோக ராஜ்யம் 1ஆம் வசனத்தில், மத்தேயு 25, அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாக இருக்கும். முடியும் போது சொல்கிறாரு 13ஆம் வசனத்தில், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள். ஆண்டவருடைய வருகை எப்போ நடக்கும்னு நமக்கு தெரியாது. அதனால் நீங்கள் ஆயத்தமாக இருங்க, விழிப்புணர்வோடு இருங்க. அதுதான் கடைசி முடிவுரை. அதுதான் இந்த உமானத்தினுடைய மையப்புள்ளி. இது ஒவ்வொரு வார்த்தையாக எடுத்து நம்ம அர்த்தம் எடுத்தோம்னா ரொம்ப தப்பாக போயிடும்.
பொதுவாக என்ன சொல்லுவாங்க, சிலர் சொல்லுவாங்க 10 கன்னிகைகள்ன்றது சபையை குறிக்குது. சபையை 10 கன்னிகை அப்படின்றது அப்போ 10 சபை இருக்கா அப்படி ஒரு கேள்வி வருது. ஏன்னா சரீரமாகிய சபை ஒன்று தான், கண்ணுக்கு தெரியாத உலகளாவிய சபை, இன்விசிபிள் அண்ட் குளோபல் சர்ச். பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டவர்களுடைய சங்கமாகிய சபை அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அதெல்லாம் எடுத்து படித்தோம்னா ரொம்ப நேரம் ஆயிரும், சபையை பற்றிய ஒரு பாடமாக போயிடும். எபிரேயர் 12 படிக்கிறோம், பரலோகத்திலே பேர் எழுதப்பட்டவர்களுடைய சர்வ சங்கமாகிய சபை. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களோ அவங்க பேர் பரலோகத்தில் எழுதுது, அவங்கெல்லாம் சேர்ந்தது தான் சபை, கண்ணுக்கு தெரியாத உலகளாவிய சபை. ஸ்தல சபைகள், சரீரமாகிய சபை ஒரே சபை தான். அதே போல் ஸ்தல சபைகள் நிறைய உண்டு, ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்குது. ஏன்னா பைபிள்லே பார்த்தீங்கன்னா ரோம சபைக்கு எழுதப்பட்ட நிருபம், கொரிந்து சபைக்கு எழுதப்பட்ட நிருபம், கலாத்திய சபைக்கு எவ்வளோ சபை இருக்குது. அதுலேயே ஸ்தல சபைகள் 7 சபைகள் என்கிற அந்த ஒரு உதாரணமாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 7 சபைகள் வெளிப்படுத்தின விசேஷம் 1, 2, 3 அதிகாரங்களில். அந்த 7 சபைகளும் சாம்பிள் சர்ச்சஸ்ன்னு சொல்லலாம். 7 விதமான சபைகளுக்கு ஒரு உதாரணமாக ஒவ்வொரு சபையாக எடுக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் அந்த 7 சபைகளும் 7 காலங்களை குறிக்கிறது. 7 சபை காலங்கள், 7 சர்ச் பீரியட்ஸ் அதை குறிக்குது. 10 என்கிற எண்ணால் சபை எந்த இடத்துலையும் குறிக்கப்படலை. ஒரே ஒரு கன்னிகை தான். சபையை குறித்து பேசும்போது கற்புள்ள கன்னிகையாய் உங்களை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கிறேன்னு பவுல் கொரிந்தியரில் எழுதுகிறான். கன்னிகை எழுதுறது சபை மக்களுக்கு, பலருக்கு. ஆனால் கற்புள்ள கன்னிகையாய் உங்களை கிறிஸ்துவுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு எழுதுகிறான். அவருடைய மணவாட்டி என்பது புதிய எருசலேம் தான். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் 21ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். கிறிஸ்துவனுடைய மணவாட்டி, ஆட்டுக்குட்டியானுடைய மணவாட்டி, புதிய எருசலேமில் வசிக்க போகிறவர்கள் தான் மணவாட்டியாக சொல்லப்பட்டிருக்கு. அது இஸ்ரவேல் ஜனங்களும் இருக்காங்க, சபையாரும் இருக்காங்க. உயிர்த்தெழுந்த கர்த்தருக்குள்ள உயிர்த்தெழுந்த இஸ்ரவேலர்கள், கர்த்தருக்குள்ள உயிர்த்தெழுந்த புதிய ஏற்பாட்டுக்காரர்கள், இவங்க தான் 2 பேரும் சேர்ந்த மணவாட்டி. ஒரே மணவாட்டி தான். 7 மணவாட்டி கிடையாது, 10 மணவாட்டி கிடையாது. அங்கே 10 கன்னிகைனா சபை அப்படின்னு, கன்னிகை என்பது தேவ ஜனத்தை குறிக்கும் அப்படின்ற மாதிரி அதை அர்த்தப்படுத்தினா ரொம்ப தப்பாயிரும், விரிதாயிரும், குழப்பமாயிரும். அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. அப்புறம் என்ன மணவாளன்னா கிறிஸ்து அப்படின்றாங்க. அங்கே ஒரு மணவாளன் வராரு, கிறிஸ்துன்றாங்க. இந்த 10 கன்னிகைகளும் அவங்க கல்யாண பொண்ணு கிடையாது, பொண்ணுடைய தோழிகள். பொண்ணுடைய தோழிகள் மாப்பிள்ளைய ஆடி பாடி வரவேற்கிறதுக்காக இருக்காங்க. மாப்பிள்ளை வர்றதுக்கு பொழுது சாய்ந்து விட்டால் விளக்கு தேவை, விளக்கு வச்சுருக்காங்க, எண்ணெய் வச்சுருக்காங்க. சிலர் போதிய அளவு எண்ணெய் வைக்கலை, 5 பேர். இப்போ 5 பேர் கடைக்கு போயிட்டாங்க எண்ணெய் வாங்குறதுக்கு. அதுக்குள்ளே மணவாளன் வந்துட்டார், கதவு பூட்டப்பட்டு விட்டது. அப்புறம் கதவை திறக்கலை. அது ஏன் இப்போ இந்த அந்த மாதிரி ஏன் செய்கிறாங்கன்னு பின்னால் கலாச்சாரத்தை பற்றி பார்க்கும்போது நான் விளக்கமாக சொல்கிறேன். அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, என்னன்னா பரிசுத்த ஆவியானவர், எண்ணெய்னாலே உடனே அபிஷேகம் ஆவியானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல எண்ணெய் என்பது ஆவியானவரை குறிக்கலை, அது எதையுமே குறிக்கலை. இப்போ விளக்குனா என்ன? இப்போ விளக்குக்கு நம்ம ஒரு அர்த்தம் சொல்லணும்ல. அப்புறம் அதான் என்ன சொல்கிறாங்க, சிலர் இப்படி சொல்கிறாங்க வியாக்கியானம், என்னன்னா ஆவியானவர். கடைக்கு போய் வாங்க போகிறாங்க அவங்க மற்ற 5 பேர்கிட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு என்ன கொடுங்க கம்மியாக இருக்குன்னு கேட்குறாங்க.
மற்ற 5 பேரும் சொல்கிறாங்க, இல்லை வேண்டாம், நாங்கள் உங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கும் போதாமல் போயிடும், நீங்கள் கடையில் போய் வாங்குங்கன்னா கடைக்கு போய் வாங்க போகிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க, கடை தான் சபை. வியாக்கியானம் பாருங்கள், எப்படிப்பட்ட வியாக்கியானம், எப்படி அதை விளக்கம் சொல்கிறாங்க. கடை தான் சபை, சபையில் போய் தான் நீங்கள் பரிசுத்த ஆவியை வாங்கணும், பெற்றுக்கொள்ளணும். அப்படி எதுவுமே கிடையாது. இங்கே வந்து வேர்ட் பை வேர்டு இன்டர்பிரிட்டேஷனே கிடையாது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது மொத்தமாக அந்த கதையை மொத்தமாக எடுத்துக்கிட்டு அதனுடைய மையப்புள்ளியை மட்டும் தான் எடுக்கணும். ஏன்னா அந்த காலத்தில் மாப்பிள்ளை வந்து நடந்து தான் வருவார், அல்லது கழுதையிலையோ குதிரையிலையோ ஒட்டகத்திலையோ வருவார். அந்த காலத்தில் தகவல் தொடர்பு கருவி கிடையாது. அதனால் எங்கே வராங்க எப்போ வராங்கன்னு சொல்ல முடியாது. மாப்பிள்ளை எப்போ வருவான்னு சொல்ல முடியாது. சந்தர்ப்ப சூழ்நிலைகள், தண்ணீரை கடந்து வரணும், மழை பெஞ்சதுன்னா லேட் ஆகலாம், அதனால் எப்போ வருவாருன்னு தெரியாது, எப்போ புறப்பட்டாருன்னு தெரியாது, எப்போ வந்து சேருவாருன்னு தெரியாது. அதனால் அவங்க காத்திருக்கிறாங்க, ஆடிப்பாடி வரவேற்க காத்திருக்கிறாங்க. அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த எண்ணம் வந்து ஆவியானவர். சிலர் கொடுக்குற வியாக்கியானம், கடை வந்து கடையில் போய் என்ன வாங்கினாங்க, கடை வந்து பரிசுத்த ஆவியானவர். நல்லா கவனிங்க, அது கடை வந்து சபை, எண்ணம் வந்து ஆவியானவர்ன்றாங்க. இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்தாவி. எந்த சபையும் பரிசுத்தாவியை கொடுக்க முடியாது, வேதம் அப்படி சொல்லவே இல்லை. யோவான் 1:33 சொல்கிறது, அவரே பரிசுத்தாவியால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவின் அபிஷேகம் எங்கே பெற்றாங்க? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் முதல் முறையாக மேல் வீட்டு அறையில். அப்போ சபைன்றது அவங்க 10 நாள் கூடும்போது அது சபை இல்லை, அதுக்கப்புறம் தான் அது சபையாய் உருவெடுத்தது. ஆவியானவர் இறங்கின பிறகு தான் அது சபையாய் உருவெடுத்தது. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், சமாரியாவில் அங்கேயாவது ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க, அதையாவது சபை கூடுகைன்னு சொல்லலாம். சபை கூடுகையில் தான் பரிசுத்த ஆவி பெற்றாங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் பவுல் ஒரு வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறான். அந்த வீட்டில் வந்து அனனியா அவன் மேலே தலையில் கை வச்சு ஜெபிச்ச போது ஆவியை பெற்றுக்கொண்டான். சபை கிடையாது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலி வீட்டில் ஒரு உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவி அவங்க மேலே இறங்கிச்சு. அது சபை கிடையாது, வீடு அது. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் அங்கே 12 விசுவாசிகள் இருந்தாங்க. சபை இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. அவங்க பவுல் ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டார்கள். விசுவாசிகளின் கூட்டம்னு வேணால் அவன் சொல்லலாம். அதனால் சபையிலே போய் ஊழியக்காரர் நமக்கு ஜெபிச்சு பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சபை வந்து பரிசுத்த ஆவி பெறுவதற்கான ஒரு இடம் அல்ல. பரிசுத்த ஆவி எங்கே வேணால் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ கடை வந்து சபைனா, அவள் கடைனா கடையில் இலவசமாக கொடுக்க மாட்டாங்க, எதுவும் காசு கொடுத்தா தான் கொடுப்பாங்க. அப்போ வந்து பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்வதற்கு ஏதோ ஒரு கிரயம் இருக்கிறது, காசு இல்லாட்டா கூட வேற ஏதோ இருக்குது, ஏதோ ஒரு நிபந்தனை இருக்கிறதுன்ற அர்த்தம் ஆகிடுது. மாம்சமான யாவர் மேலே நான் ஆவியை ஊற்றுவேன், அவ்வளோதான். மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானசானம் பெறுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள், அவ்வளோதான். அதுதான் ஃபார்முலா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் இப்போ கடையில் போய் நம்ம வாங்கிட்டு வருகிற ஒரு காரியம் அல்ல பரிசுத்த ஆவியானவர். அந்த மாதிரி சிலர் வந்து இப்படி பேசுகிறதுனால அதில் குழப்பங்கள் ஏற்படுது. பரிசுத்த ஆவியை பற்றி பேசுகிறதுக்கு எத்தனையோ வசனம் இருக்குது. எவ்வளவோ இடங்களில் ஆவியானவர் என்னைக்கு உருவகமாக சொல்லப்பட்டிருக்கிறார், இல்லை நான் சொல்லலை, அதுக்கு வேறு வசனங்கள் இருக்குது. அதனால் மணவாளன் தான் கர்த்தர்னு சொல்லக்கூடிய வசனங்கள் வேறு வசனங்கள் இருக்குது, அதை பயன்படுத்தலாம், இதை பயன்படுத்த வேண்டியதில்லை. இதனுடைய முடிவு என்னென்னா, நீங்கள் மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள், இவ்வளவுதான்.
டேக்அவே, டேக் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது முடிவுரை, மைய கருத்து இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அது கன்னிகை யார், என்னது, கடை என்னது, அது எதுவுமே கிடையாது. இப்படி தான் ஓமானத்தை நம்ம வந்து புரிந்து கொள்ளணும், விளக்கம் சொல்லணும். இது வேறு மாதிரி சொன்னால் பெரிய குழப்பாயிரும். அதே மாதிரி லூக்கா 18 1-8 வரை ஒரு நியாயாதிபதி ஓமானத்தை இயேசு சொல்கிறார். அங்கே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் மனுஷனை மதிக்காதவன், ஆண்டவருக்கு பயப்படாதவன். ஒரு விதவை வந்து அவள் அடிக்கடி தொல்லை பண்ணுவா. அதனால் அவன் சொல்லுவான், நான் நல்லவன் கிடையாது, நான் கடவுளுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதிக்காதவன். ஆனாலும் இவன் வந்து பண்ணுற தொல்லை தாங்க முடியாமல் நான் அவளுக்கு உதவி செய்யட்டும்னு உதவி செய்வான் ஒரு நியாயாதிபதி. அப்போ இதை வச்சுக்கிட்டு நியாயாதிபதி தான் கர்த்தர், அந்த விதவை தான் நம்ம. விதவை போய் அப்பப்போ போய் தொல்லை பண்ணுற மாதிரி நம்ம ஆண்டவரை நோக்கி எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போ பார்த்தாலும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண வேண்டும் என்பது சரிதான். ஆனால் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்கணும்னு அவசியம் இல்லை. 7ஆம் வசனத்தில் தான் முடிவுரை சொல்கிறார் ஆண்டவர், 7-8. அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குது? 18:1 லூக்கா, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு ஓமானம் சொன்னார், ஓமையே சொன்னார். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும், இரவும் பகலும் ஜெபிக்கணும். இப்போ கர்த்தர் நிச்சயமாய் சீக்கிரமாய் நீதி செய்வார், நியாயம் செய்வார். அவ்வளோதான். இவ்வளோதான் இதனுடைய மைய கருத்து. ஆனால் அது வந்து வேர்ட் பை வேர்டாக அதை நம்ம இன்டர்பிரட் பண்ணால், வார்த்தை வார்த்தையாக அதை நம்ம வியாக்கியானம் கொடுத்தா ரொம்ப தப்பாயிரும். ஏன்னா ஆண்டவர் வந்து ஒரு நியாயாதிபதி தான், ஆனால் அவர் வந்து மனுஷனை மதிக்காதவர் கிடையாது, பிதாவுக்கு பயப்படாதவர் கிடையாது, மனுஷனை மதிக்கிறவர். அந்த மாதிரி இந்த விதவை அவள் வந்து, இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி அடிக்கடி வந்து சொல்கிறா, ஐயா எனக்கு உதவி செய்யுங்க. அப்போ வந்து அவன் என்ன சொல்கிறான், என்னை வந்து அடிக்கடி தொந்தரவு செய்கிறா, என்னை இன்னும் அப்படியே விட்டுட்டா அப்படியே அலட்டுவா, அதனால் அவளுக்கு உதவி செஞ்சு அவளை வர்றதை நிறுத்திடணும் என்று சொல்கிறான். நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது. இதை வந்து நம்ம அப்படி, ஆண்டவர் வந்து நம்ம அவர்கிட்ட பேச மாட்டோமான்னு ஏங்குறார். நம்ம கூடயே 24 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தால் கூட ஒரு சந்தோஷம்தான் படுவார். அதை தொந்தரவாக நினைக்கிற ஆண்டவர் அல்ல. மனுஷனுக்கு பெத்த தாய்க்கு கூட ஒரு கட்டத்தில் தொந்தரவாயிரும். ஒரு அளவுக்கு மேலே போய் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப அந்த அம்மாட்ட கேட்டால் அம்மாவுக்கு கூட ஒரு கட்டத்தில் தொந்தரவு ஆயிரும். தொந்தரவாக போச்சு உன்னோடன்றவா தாய். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. நம்ம ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்க வேண்டாம், ஆனால் அவர்கிட்ட நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கலாம். அது எப்பொழுதும் இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடணும், அவர்கிட்ட பேசணும்னு அவர் எதிர்பார்க்குறாரு, விரும்புகிறார். அதை தொந்தரவாகவோ அலட்டுதலாகவோ எடுக்க மாட்டார். அதனால் இந்த ஓமானத்தை வந்து நம்ம அது அப்படியே ஒவ்வொரு வார்த்தையாக எடுத்து அர்த்தப்படுத்தினா ரொம்ப தப்பாயிரும். இந்த மையப்பொருளுக்கே முரணாக போயிடும், எதிராக போயிடும். அவர் என்ன சொல்கிறாரு, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அவர் என்ன சொல்கிறார், அவன் ஒரு மோசமான ஒரு அதிகாரி, மனுஷனே மதிக்க மாட்டான், கடவுளுக்கும் பயப்படாத ஒரு அதிகாரி. அவனே வந்து ஜனங்க வந்து தன்னிடத்தில் வந்து உதவி கேட்டால் அதை தொந்தரவாக நினைக்கிறான். அவனே
உதவி செய்வான்னு சொன்னான். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது அந்த ஓமானது மாதிரி தான். மனிதர்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்தில் அவங்ககிட்ட ஒரு கெட்டது இருக்குது. அவர்களே தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும்போது இந்த உலக தகப்பன்மார், சரீர தகப்பன்மார் நல்ல பிதா கொடுக்க மாட்டாரா? அது ஒரு ஒப்பீடு தான். அது ஓமானன்னு சொல்ல முடியாது, ஒரு ஒப்பீடு. இங்கேயும் அப்படி தான். அவர் என்ன சொல்கிறார், ஒரு கெட்ட அதிகாரியே உதவி செய்யும்போது நல்ல தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுக்கு சீக்கிரமாய் நீதி செய்வார், நியாயம் செய்வார் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதுதான் அதனுடைய மைய கருத்து. அதே போல திருடனை போல வருவேன், வெளிப்படுத்தின விசேஷம் 3:3. திருடனை போல வருவேன் என்று சொல்வது நினையாத நேரத்தில் வருவேன். திருடன் நம்ம நினைக்காத நேரத்தில் தான் வருவான். நினைக்காத நாளில் நினையாத நேரத்தில் வருவான். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உண்மையில் வருவேன், நான் உண்மையில் வரும் வேலையை அறியாதிருப்பாய். அதுக்கு ஒரு பிரபலமான பிரசங்கியார் விளக்கம் சொன்னார். திருடன் வந்தானா விலை உயர்ந்த பொருட்களை தான் திருடுவான், விலை குறைஞ்ச பொருட்களை திருட மாட்டான். அதனால் ஆண்டவர் வந்தாருன்னா விலையேற பெற்ற தம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்கப்பட்டவங்களை தான் கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு சொன்னார். அது சரியான விளக்கமானு கேட்டால், நான் கர்த்தர் தன்னுடைய சம்பத்தை சேர்க்கும் நாளின்னு மல்கியாவில் இருக்குது. சம்பத்துனா சொத்து, செல்வம். கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் தான் அவருடைய செல்வம், அவருடைய சொத்து. கருத்து சரிதான். ஆனால் இந்த ஓமானத்துக்கான விளக்கம், அதை விளக்கமாக அதை செய்வது தப்பு. கருத்து சரி. அந்த கருத்தை ஆதாரமாக இருக்கிற வசனம் வேறு இடத்துல இருக்குது, மல்கியாவில் இருக்குது. அப்படியே வாதத்துக்கு எடுத்துக்கிட்டால் கூட எத்தனை திருடர்கள் இன்றைக்கி செய்தித்தாளில், நான் இன்றைக்கி காலையில் தினத்தந்தியில் படித்தேன். ஒரு வீட்டுக்கு திருட போயிருக்கானுங்க, பீரோவை உடைக்க முடியல, பணத்தையே நகையை திருட முடியல. அதனால் அந்த வீட்டில் இருந்த இரும்பு, அந்த வீட்டில் இருந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டானுங்க திருடர்கள். நான் இருக்கிற ஊரில், எங்கள் ஊரில் ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் இருக்குது. நானே ரொம்ப விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் இப்போ வாங்குறதில்ல. ஒரு நடுத்தரமான ஒரு செருப்பு தான் நான் போட்டிருந்தேன். அந்த சூப்பர் மார்க்கெட்டில் செருப்பை வெளியே கழட்டி வச்சுட்டு உள்ளே போயிட்டு வரதுக்குள்ளே செருப்பை காணும். ரொம்ப புதிய செருப்புன்னு கூட சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பயன்படுத்தின செருப்பு தான். அப்புறம் சிசிடிவியில் பார்த்து அந்த செருப்பு திருடனவனை பிடிச்சிட்டாங்க. நான் சொன்னேன், அந்த செருப்பை நான் எப்படி போட முடியும், இன்னொருத்தர் யூஸ் பண்ணிட்டாங்க, பரவாயில்ல விட்டுருங்கன்ட்டேன். அந்த சூப்பர் மார்க்கெட்டில் அப்புறம் நான் செருப்பு போட்டுட்டு தான் உள்ளே போவேன், என்ன ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்போ யூஸ் பண்ண செருப்பை திருடுறவங்க இங்கேயே இருக்காங்க. எல்லா இடத்துலையும் இருக்காங்க. எல்லா வழிபாட்டு ஸ்தலங்களையும் செருப்பு திருடர்கள் இருக்காங்க அப்படின்னு நான் தெரிந்து கொண்டேன், அதிகாரப்பூர்வமாக தெரிந்து கொண்டேன். ஒரு முஸ்லீம் போதகர் என் கூட பயணம் செய்தார். அவர்கிட்ட நான் கேட்டேன், உங்கள் மசூதியில் செருப்பு திருடு போதான்னு கேட்டேன். ஆமாம் சார், அது பெரிய பிரச்சனைனார். இந்து கோயில்களில் நான் விசாரித்தேன், அங்கேயும் செருப்பு திருடு போதும். நாங்கள் பாஸ்டர்ஸ் கூட்டத்திலே செருப்பு திருடு போகுது, சென்னையில் நடந்திருக்கு. இந்த பாஸ்டர் கூட்டம் நடத்தவர் சொல்லுவார், உங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்க என்கிட்ட பணம் கிடையாது, அதனால் அவங்கவுங்க செருப்பை அவங்களே பார்த்துடுங்க, எல்லாம் அவங்கவுங்க செருப்பை போட்டுட்டு போங்கன்னுவார். அதனால் வாதத்துக்கு எடுத்துக்கிட்டால் கூட அந்த விளக்கம் சரி கிடையாது. குறைந்த பொருட்களை திருடணும்னு இருக்கிறான், அவனும் இருக்கிறான். அதனால் இப்படி நம்ம கற்பனையில் விளக்கம் கொடுக்கக்கூடாது. அதுக்கு வேறு வசனம் இருக்குது. என் சம்பத்தை சேர்க்கும் நாளில், கர்த்தர் தம்முடைய சம்பத்தை சேர்க்க நாளில் மல்கியாவில் இருக்குது. இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு அதுக்கு அந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும். 24 மத்தேயு 24:28 ஆண்டவர் சொன்னார், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும். அப்படி ஒரு ஓமானம் சொன்னார், ஒரு வரி ஓமானம்.
அதுக்கு ஒருத்தர் வந்து விளக்கம் எழுதியிருக்கிறார், ஒரு ஊழியர். அதாவது ஒரு மனுஷன் தன் சுயத்தை சிலுவையில் அறைந்து அவன் பாவத்துக்கு செத்து, உலகத்துக்கு செத்து, நீ சுயத்துக்கு செத்து சிலுவையில் தன்னை அறிந்து விட்டால் பிணமாகி விடுகிறான். அப்பொழுது கழுகுகள் கூடும், அப்போ ஆத்துமாக்கள் அவனை தேடி வரும் அப்படின்னு எழுதியிருந்தார் விளக்கம். அந்த கருத்து ஒரு விதத்தில் கரெக்டு தான். நம்ம சுயத்தை சிலுவையில் அறைந்து, உலகத்தை சிலுவையில் அறைந்து, மாம்சத்தை சிலுவையில் அறைந்து வாழ்ந்தால் நம்ம பக்கம் மக்கள் ஈர்க்கப்படுவார்கள், ஆத்துமாக்கள் கருத்து கரெக்டு தான். ஆனால் இதற்கான விளக்கம் அது கிடையாது. எப்போ சொன்னார் ஆண்டவர்? இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக வரும்போது, ராஜாதி ராஜாவாக அர்மகதான் யுத்தம் பண்ணுறதுக்கு, அந்தி கிறிஸ்துவோட போர் புரிவதற்கு வருவார். பகிரங்கமாக எல்லாரும் பார்க்குற மாதிரி வருவார். அப்படி வரும்போது தேவதூதர்கள் எல்லா இஸ்ரவேல் ஜனங்களையும், உலகம் முழுசும் செதறி இருப்பாங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போ ஓரளவுக்கு எல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, ஓரளவுக்கு. மறுபடியும் செதறிடுவாங்க அந்தி கிறிஸ்து காலத்தில் உலகம் முழுசும். செதறி இருக்கிறவர்களெல்லாம் தேவதூதர்கள் என்ன செய்வார்கள்? உடனே கூட்டி சேர்த்துருவாங்க. அவங்களெல்லாம் பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும். ஒரு பிணம் ஒரு இடத்துல கடந்துச்சுன்னா கழுகு எப்படி வந்து எங்கே இருந்தாலும் கழுகுகள் வந்து கூடி வருவது போல, அந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் வந்து கூடிடுவாங்கன்னு தான் அது அப்படி தான் ஓமானம் சொன்னாரே தவிர, இதை நாம் அப்படி எடுத்துக்கக்கூடாது. நமக்கு ரொம்ப கற்பனை வளம் அதிகம், நமக்கு இலக்கிய திறன் ரொம்ப அதிகம். அதனால் நிறையா நம்ம வந்து கற்பனை பண்ணிக்கிறோம், நிறைய அதுக்கு அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறோம். அப்படி அல்ல. இது வந்து ஓமானத்தை பற்றிய முக்கியமான விஷயம். இயேசுவே சில ஓமானங்களுக்கு அர்த்தம் சொன்னார், அதையும் நான் உங்களுக்கு கொஞ்சம் காட்டிடுறேன். மத்தேயு 13 அதிகாரத்தில் 3 ஓமானத்துக்கு இயேசுவே அர்த்தம் சொன்னார். விதைக்கிறவன் ஓமானம் மத்தேயு 13 அதிகாரத்தில் இருக்குது, அதுக்கு அர்த்தம் சொல்கிறார். மத்தேயு 13:18-19 ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான், அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். விதைக்கிறவன், இந்த ஓம பேரை விதைக்கிறவனை பற்றிய ஓமை தான் 18ஆம் வசனத்தில் இயேசுவே சொல்கிறார். ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாரு? 3ஆம் வசனத்தில் விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். ஓம பேரு விதைக்கிறவனுடைய பற்றிய ஓமை. ஆரம்பமே விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான்னா, ஆனால் அந்த விதைக்கிறவன் யாருன்னு இயேசு சொல்லலை. வழியருகேவே விதைக்கப்பட்ட, வழியருகே என்பது உணர்வு இல்லாத இருதயத்தை குறிக்குது. கற்பாறை இடம் என்பது இடரல் அடைகளுடைய இருதயத்தை குறிக்கிறது. 20-21 முள்ளுள்ள இடம் என்பது கவலையாலும் பண ஆசையாலும் நிற்கப்படுகிற இருதயத்தை குறிக்கிறது. 22 நல்ல நிலம்ன்றது உணர்வுள்ள இருதயத்தை குறிக்குது. அவ்வளோதான் அவர் விளக்கம் சொன்னார். விதைக்கிறவன் யாருன்னு சொல்லவே இல்லை. அதனால் வேர்ட் பை வேர்டு அவர் சொல்லலை. அந்த விதைக்கிறவன் யார் அது சொல்லவே இல்லை. இப்போ விஷயம் அது இல்லை. விஷயம் என்ன? உணர வேண்டும், வசனத்தை உணர வேண்டும். உணர்ந்தால் தான் பலன் கிடைக்கும். உணர்ந்தால் தான் அந்த வசனத்தை நம்ம விசுவாசிப்போம், அதன்படி வாழ முயற்சிப்போம், அதுக்கு பலன் உண்டாகும். அதனால் அதைத்தான் இயேசு சொல்கிறார். இன்னொரு ஓமானம் சொல்கிறார், களைகள் பற்றிய ஓமானம். கோதுமைக்குள்ளே களை விதைக்கப்பட்ட ஓமானம். அதுக்கு அடுத்த மாதிரி 24ஆம் வசனத்திலேருந்து சொல்கிறார். அதுக்கு அர்த்தம் சொல்கிறார். என்ன அர்த்தம் சொல்கிறாரு? 37ஆம் வசனத்தில் அவர் பிரதி உத்தரமாக நல்ல விதைக்கு விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். இந்த ஓமானத்தில் விதைக்கிறவர் யார்? இயேசு கிறிஸ்து. ஆனால் அதுக்கு முந்தின ஓமானத்தில் விதைக்கிறவன் யாருன்னே சொல்லலை. அது ஆண்டவர் அதை பற்றி அதை தொடவே இல்லை. இப்போ இங்கே சொல்கிறாரு அடுத்த ஓமானத்தில் கோதுமைக்குள் களை விதைக்கப்படுகிற ஓமானம்.
விதைக்கிறவன் மனுஷகுமாரன், 38 நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியில் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவில் நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்னிச்சோலையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். அதுக்கு விளக்கம் சொல்லிட்டார். அதனால இதில் நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். இந்த ஓமானத்தில் விதை ராஜ்யத்தின் புத்திரர், தேவ பிள்ளைகள் தான் விதை. ஆனால் போன ஓமானத்தில் விதைன்றது வசனம். விதைக்கிறவனை பற்றிய ஓமையில் விதை என்பது வசனம். அது நேரடியாக சொல்லப்படலை, ஆனால் அது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இங்கே விதை, நல்ல விதை, 38 சொல்லுங்க, நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். ஒவ்வொரு ஓமானத்தில் ஒவ்வொரு அர்த்தம் வருது. ஒரு ஓமானத்தில் வர்ற அர்த்தத்தை அப்படியே எடுத்து இன்னொரு ஓமானத்தில் நம்ம பொருத்தி பார்க்க முடியாது. ஒவ்வொரு ஓமானத்தில் ஒவ்வொரு அர்த்தம் வருது. அப்புறம் ஆண்டவர் சொல்கிறார், அதே மத்தேயு 13 அதிகாரத்தில் 45 பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. 47 படிக்கிறேன். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவித மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவில் நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்கள் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினிச்சோலையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். இங்கே ஒரு ஓமானம் சொல்கிறார். ஒரு வலையை கடலில் போடுறாங்க. இந்த கடலில் வெறும் மீன் மட்டும் கிடைக்காது, எல்லாம் கிடைக்கும். அழுக்கு, குப்பை, தேவையில்லாத சிப்பி எல்லாமே கிடைக்கும். சில மீன்கள், சில பூச்சிகள், சில மீன்களை அது உணவாக பயன்படுத்த முடியாத மீன்கள்லாம் இருக்குது. சில பூச்சிகள் அதெல்லாம் கூட நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருவாங்க. தூக்கி எறிஞ்சிட்டு ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள், நல்லவைகளை கூடைகளிலே சேர்ப்பார்கள். இப்படி ஒரு ஓமானம். அதே மாதிரி தான் உலகத்தின் முடிவில் தேவதூதர்கள் பொல்லாதவர்களை பிரித்து அக்கினி கடலில் போட்டுருவாங்க, நல்லவங்களை விட்டுருவாங்க. அக்கினி சூளையில் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இயேசுநாதர் இங்கே விளக்கம் சொல்கிறார். அதனால் அந்த ஓமானத்தினுடைய மைய கருத்து அதான் முக்கியம். ஒவ்வொன்றையும் ஒரு ஓமானத்தினுடைய அர்த்தம் இன்னொரு ஓமானத்துக்கு பொருந்தாது. அதை நம்ம பார்க்கணும். பொதுவாக மீனை பிடிக்கிறதுனா ஆத்தும ஆதாயம். இங்கே ஆத்தும ஆதாயம் கிடையாது. இங்கே கடைசியில் வரக்கூடிய நியாயத்தீர்ப்பை பற்றி சொல்லியிருக்கு. ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். இங்கிலீஷில் போட்டிருக்கு, ஐ வில் மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் மேன். இங்கிலீஷில் ஃபிஷர்ஸ் ஆஃப் மேன்னு போட்டிருக்கு. மீனை பிடிக்கிற மாதிரி மனிதர்களை பிடிப்பாய், அதுக்கு அர்த்தம் தான். தமிழில் மனிதனை பிடிக்கிறவன் ஆக்குவேன். மீன் பிடிச்சிட்டு இருக்கிறவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குவேன். அப்போ அங்கே என்ன சொல்லாமல் சொல்கிறார் ஆண்டவர்? மீனை பிடிக்கிற மாதிரி ஆத்துமாக்களை நீ பிடிப்பாய். ஆத்துமா ஆதாயத்தை சொல்கிறார். ஆனால் இங்கே மீன் பிடிக்கிறத ஆத்தும ஆதாயமாக சொல்லப்படலை. இங்கே அது நியாய தீர்ப்பின் நாளில், உலகத்தின் கடைசி நாளில் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, நித்திய நியாய தீர்ப்பு. வெளிப்படுத்தின விசேஷம் 20 அதிகாரம் கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. நியாய தீர்ப்பை சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஒரு ஓமானத்தில் மீனுக்கு வேறு அர்த்தம், இன்னொரு ஓமானத்தில் மீனுக்கு இன்னொரு அர்த்தம்.
ஒரு ஓமானத்தில் விதைக்கு வேறு அர்த்தம், இன்னொரு ஓமானத்தில் விதைக்கு வேறு அர்த்தம். அதனால் எல்லா ஓமானங்களையும் அதனுடைய மைய கருத்தை தான் எடுத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு வார்த்தையாக நம்ம அர்த்தம் எடுத்துக்கிட்டால் தப்பாக போயிடும். ஏன்னா எல்லா ஓமானங்களையும் எடுத்து அதுக்கு அர்த்தம் சொல்லணும்னு எனக்கு ஆசை இருக்குது. ஆனால் அது நமக்கு நேரம் கிடையாது. அதுவே தனி கோர்ஸ் ஆகிரும். அப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன், கட்டாயம் கிடையாது, விருப்ப பாடம். நீங்கள் விரும்பினா எல்லா ஓமானத்தையும் எடுத்து அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு எழுத முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் வேணால் நீங்கள் அப்படி எழுதுனீங்கன்னா எனக்கு அனுப்பி வைங்க. குரூப்பில் கூட நீங்கள் போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இதுக்கு மார்க்கு கிடையாது, இது டெஸ்ட்டு கிடையாது. நான் சரியாக இருந்தால் அதை நான் உங்களுக்கு ஆமோதிக்கிறேன், சரியில்லைன்னா அதை உங்களுக்கு திருத்தி சொல்கிறேன். அடுத்த சூத்திரத்துக்கு போகலாம். அடுத்த சூத்திரம், பீயிங் டாட் பை த ஸ்பிரிட், ஆவியின் வெளிச்சம். இப்போ ஒரு புஸ்தகம் இருக்குது, திருக்குறள் இருக்குது. திருக்குறளுக்கு நிறையா பேர் உரை எழுதியிருக்காங்க. பரிமேல் அழகர் அப்படின்னு ஒருத்தர் எழுதின உரைனா விளக்கம். திருக்குறளுக்கு பரிமேல் அழகர் எழுதின விளக்கம் தான் ரொம்ப புகழ் பெற்றது அந்த காலத்தில். அப்புறம் மு வரதராசனார் எழுதினார், அதுவும் ரொம்ப புகழ் பெற்றது. இந்த ஓரளவுக்கு மக்கள் ஏற்றுக்கொண்டது. பரிமேல் அழகர் ரொம்ப பழைய காலம், அந்த தமிழ் புரியாது. மு வரதராசனார் எழுதினது ரொம்ப புகழ் பெற்றது, அதை ஏற்றுக்கொண்டார்கள். எல்லாரும் எழுதியிருக்கிறாங்க. இப்போ உள்ள சாலமான் பாப்பையா கூட அதுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறார். அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் வேற மாதிரி எழுதினாங்க. ஆதி பகவன் முதற்றே உலகு, கடவுள் நம்பிக்கை உள்ளவங்கெல்லாம் கடவுள் ஆதி பகவன் என்பது கடவுளை குறிக்குதுன்னு விளக்கம் எழுதினாங்க. கலைஞர் கருணாநிதி அதற்கு விளக்கம் எழுதினார். அவர் திருக்குறள் குறளோபயம் எழுதியிருக்கிறாரு, திருக்குறளுக்கு உரையும் எழுதியிருக்கிறாரு, ரெண்டுமே எழுதியிருக்கிறார் கலைஞர் கருணாநிதி. அவர் என்ன எழுதியிருக்கிறார், ஆதி பகவன்றது அப்பா அம்மாவை குறிக்குதுன்னு சொல்லி எழுதியிருக்கிறார். அது கடவுளை குறிக்கலை, ஏன்னா அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று ஒரு திருக்குறள். தோன்றினால் புகழோடு தோழ வேண்டும், இல்லை தோன்றாமல் இருக்க வேண்டும். அதுக்கு என்ன எல்லாரும் விளக்கம் எழுதிட்டாங்க, பிறந்தால் புகழோடு பிறக்கணும், இல்லை பிறக்கவே கூடாதுன்னு. கலைஞர் கருணாநிதி எழுதியிருக்கார், பிறக்கும்போது ஒருத்தன் எப்படி புகழோடு பிறக்க முடியும்? பிறந்து வளர்ந்து தானே புகழ் பெற முடியும். தோன்றுவது என்பது பிறப்பது அல்ல, ஒரு விஷயத்தை செய்வது. ஒரு மேடையில் ஒருத்தன் வரான், பாட்டு பாட வரான், அதான் தோன்றுவது. மேடையில் பாட வரான், பேச வரான், அதுதான் தோன்றுவது. ஒரு வேலையை செய்கிறான், அதான் தோன்றுவது. அதை புகழோடு செய்து முடிக்க வேண்டும், இல்லைன்னா அந்த வேலையை செய்யக்கூடாது. அதான் அர்த்தம் அவர் எழுதுகிறார். ஐந்தவித்தான்னு ஒன்று இருக்குது திருக்குறளில். ஐந்தவித்தான்னா அது கடவுளை குறிக்கும் அப்படின்னு விளக்கம் எழுதியிருக்காங்க பலர். ஆனால் கிறிஸ்தவங்க என்ன விளக்கம் எழுதியிருக்காங்க தெரியுமா? ஐந்து அவித்தான், 5 காயங்களை ஏற்றவர். திருக்குறள் கிறிஸ்துவ நூல்னு சொல்லி விளக்கம் சொல்கிறவங்க இருக்காங்க சிலர். அவங்க என்ன எழுதியிருக்காங்க தெரியுமா? 5 காயங்களை ஏற்றவர் அப்படின்னு எழுதினார். சான்றோன்னு ஒரு வார்த்தை திருக்குறள் இருக்குது. சான்றோர்னா ரொம்ப அறிவாளிகள் அப்படின்னு அர்த்தம். எல்லாம் விளக்கம் எழுதியிருக்காங்க. சில கிறிஸ்தவர்கள், திருக்குறள் கிறிஸ்தவ நூல்னு சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள், சான்றுனா சாட்சி, சான்றோன்னா சாட்சி உள்ளவர்கள், சாட்சி உள்ளவர்கள் கிறிஸ்தவங்க தான் அப்படி எழுதியிருக்கிறாங்க. ஒரே திருக்குறளை ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக அர்த்தம் சொல்கிறாங்க. திருவள்ளுவர் உயிரோடு இல்லை, அதை எழுதின திருவள்ளுவர் உயிரோடு இல்லை, அதனால் அவர் கேட்க முடியாது, என்ன வேணால் எழுதிக்கலாம். ஆனால் பைபிளை எழுதின ஆவியானவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அதான் வித்தியாசம். மற்ற புஸ்தகங்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்கிறது அது மாதிரி நாஸ்ட்ராடமஸ் அவருடைய விடுகதையாக கவிதையாக தான் இருக்கும். அது அவர் ஒரு குறி சொல்லுகிறவர். அவர் உலகத்தினுடைய எதிர்காலத்தை கணித்து எழுதியிருக்கிறார்.
நாஸ்ட்ராடமஸுடைய கவிதையை விடுகதையை எப்படி வேணால் அர்த்தம் சொல்லலாம். அவர் வந்து கேட்க போகிறதில்ல, இறந்து போயிட்டார். ஆனால் ஆவியானவர் உயிரோடு இருக்கிறார். அவர் தான் அந்த புஸ்தகத்தை எழுதினார். அவர் கேட்பார், நம்ம தப்பாக அர்த்தம் சொன்னால் கேட்பார். அப்போ எழுதினவரே உயிரோடு இருக்கிறார், அவர்கிட்டே கேட்டுட்டு போயிடலாம். மனிதர்களை கருவியாக பயன்படுத்தி ஆவியானவர் எழுதினார். வேத வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியாலே அருளப்பட்டிருக்கிறது. நமக்கு அந்த தெளிவான அந்த உணர்வு வேணும். 2 தீமோத்தேயு 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தெரிந்தவனாயும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாயும் இருக்கும்படியாக வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அது நாம் போன பாடத்தில் படித்தோம். ஆவியானவர் தான் எழுதினார். 40 எழுத்தாளர்கள் 1500 ஆண்டுகால இடைவெளியிலே 3 மொழிகளிலே பல்வேறு கலாச்சாரங்களிலே பல்வேறு இயற்கை சூழ்நிலைகளிலே பல்வேறு வரலாற்று பின்னணியில் எழுதினாங்க. பல்வேறு சமூக நிலையில் எழுந்தவர்கள் எழுதினார்கள். ஆனால் முரண்பாடு இல்லை. அவர்களெல்லாம் கருவிகள் தான், ஆவியானவர் தான் எழுதினார் அப்படின்னு நம்ம விவரமாக பார்த்துருக்குறோம். அப்போ எழுதினவர் ஆவியானவர், அவர் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிறவர் மட்டுமில்லை, நம்ம பக்கத்தில் இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். எங்கேயும் அவரை தேடி போக வேண்டியதில்லை. அவரெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு பெரிய ஆளை போய் பார்க்க முடியுமா? பார்க்குறதே கஷ்டம். ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதனால் ஆவியானவருடைய உதவி நமக்கு நிச்சயமாக தேவை. அவருடைய வெளிச்சம் நமக்கு நிச்சயமாக தேவை. அவர் எல்லாவற்றையும் போதிக்கிறார். யோவான் 14:26. ஆவியானவர் வரும்போது எல்லாவற்றையும் போதிக்கிறார். ஆவியானவர் போதிப்பார். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, எல்லாவற்றையும் போதித்துனா கண்டிப்பாக வசனத்தை கண்டிப்பாக போதிப்பார். எழுதினதே அவர் தானே. அதே போல் யோவான் 16:13 சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். இது பிராக்டிக்கல். அது உங்களுக்கு எல்லாவற்றையும் போதிப்பார்ன்றது தியரி. இது சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார்ன்றது பிராக்டிக்கல், நடைமுறை. ஆவியானவர் நமக்கு நிச்சயமாக சொல்லிக் கொடுப்பார். அப்போ எப்படி சொல்லிக் கொடுப்பாரு? நேராக சத்தம் கேட்குமா? நேராக பேசுவாரா? ஏதாயிலும் ஒரு விதத்தில் சொல்லிக் கொடுப்பார் அவர். ஆவியானவர் ஒரு மனிதர்கள் மூலம், இப்போ என்ன மாதிரி ஒரு ஊழியக்காரன் மூலம் சொல்லிக் கொடுக்கலாம், ஒரு புஸ்தகத்தின் மூலம் சொல்லிக் கொடுக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்பாட்டின் மூலம். அதை பற்றி நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். அதை ஆவிகளை பகுத்தறியும் வரம், அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அப்படியும் சொல்லிக் கொடுக்கலாம். அதை நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு 5 நிமிஷம் கழித்து 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஆவியானவர் எல்லாமே எனக்கு தெரியும். இந்த இதில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனையும் எனக்கு வரலாறு தெரியும், கலாச்சாரம் தெரியும், இலக்கணம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். ஒரு ஆளுக்கு எல்லாம் தெரியும்னு வச்சுக்கிடுங்களேன். ஓமானங்களை எப்படி வியாக்கியானம் பண்ணுறதுன்னு தெரியும், இலக்கணம் தெரியும், சொல் பிரயோகம், சொற்களுக்கான அர்த்தம் தெரியும். போதகர்கள், பெஸ்ட்டு போதகர்கள் எல்லாம் நான் படிக்கிறேன். இப்போ தான் எல்லாமே கூகுளில் கிடைக்கல. சரித்திரத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த போதகருடைய புஸ்தகம், வீடியோ, ஆடியோ எல்லாம் எல்லாமே சமூக ஊடகத்தில் கிடைக்கிது. மிகச்சிறந்த போதகர்களிடத்தில் நான் போய் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு உரிய முறைகள் தெரியும், வரலாறுலாம் எனக்கு தெரியும், கலாச்சாரம்லாம் எனக்கு தெரியும். பைபிளை கரைச்சி குடிச்சிருக்கிறேன், ஒட்டுமொத்த கருத்து எனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சால் கூட ஆவியானவருடைய வெளிச்சம் இல்லைன்னா பைபிளை சரியாக புரிஞ்சிக்க முடியாது. பைபிள் காலேஜில் போய் படிக்கிறது நல்லது, பெரிய பெரிய தேவ மனிதர்களுடைய பாதத்தில் உட்கார்ந்து படிக்கிறது நல்லது,
நல்ல புஸ்தகங்களை படிப்பது நல்லது, மீடியாவில் இருக்கக்கூடிய போதனைகளை கேட்பது நல்லது. இதெல்லாம் இருந்தால் கூட பைபிள் சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வது நல்லது. வரலாறு, பண்பாடு எல்லாம் இருந்தால் கூட ஆவியானவர் உதவி செய்யாவிட்டால் முழுசாக புரிஞ்சுக்க முடியாது, முழுசாக விளக்கம் சொல்ல முடியாது. ஆவியானுடைய வெளிச்சம் நிச்சயமாக தேவை. அதனால் அவர் எப்படி ஆகிலும் அவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். யார் மூலமாகிலும் எப்படி ஆகிலும் ஆவியானவர்கிட்ட நம்ம கேட்கணும். இப்போ ஒருவேளை நீங்கள் இந்த ஒரு காணொளி வகுப்பில் போய் படிக்கிறதே கூட ஒரு ஆவியானவருடைய கிரியையாக இருக்கலாம். இப்போ நான் விசுவாசியாக இருந்த காலத்துலலாம் இப்படி தொழில்நுட்பம் இல்லை, அது ஒரு விஷயம். ஆனாலும் இப்படி வகுப்புகள்லாம் கிடையாது. இப்படி ஒரு சாதாரண முழு நேர ஊழியத்துக்காக போய் படிக்கணும்னா அதுக்குன்னு போய் படிக்கணும். கல்லூரியில் போய் படிக்கணும். கல்லூரியும் ரொம்ப குறைவு. முழு நேரமாக போய் படிக்கணும், அதுக்கு பணம் கட்டணும். அவ்வளோ பணம் இருந்தால் கூட சேர்த்துக்க மாட்டாங்க. பெரிய தொகை வேணும். முழு நேரமாக போய் ஒரு வருஷமாவது படிக்கணும், குறைஞ்சது ஒரு சின்ன கோர்ஸ் படிக்கணும்னா கூட. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்கே பார்த்தாலும் கோர்ஸ் பெருகிடுச்சு, சொல்லிக் கொடுக்கிறவர்கள் பெருகி விட்டார்கள், காணொலி வகுப்புகள் வந்துடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இதே கூட ஒரு ஆவியானவருடைய கிரியையாக இருக்கலாம். ஆவியானவர் மட்டுமல்ல, ஆவிகளை பகுத்தறியும் வரம், அது ரொம்ப முக்கியம். 9 வரங்கள் இருக்குது. 9 வரத்தை பற்றி நம்ம இப்போ அதுக்குள்ளே போக போகிறதில்ல. அந்நிய பாஷை, வியாக்கியானம், தீர்க்க தரிசனம், அறிவு வரம், ஞானத்தின் வரம், பகுத்தறிவு வரம், குணமாக்கும் வரம், அற்புதங்களை செய்யும் சக்தி, விசுவாச வரம். 9 வரம் இருக்குது. அதில் ஆவிகளை பகுத்தறியும் வரம், ஆவிக்குரிய விஷயங்களை புரிந்து கொள்ளும் வரம் அப்படின்னு கூட அதை எடுத்துக்கொள்ளலாம். அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்பிரிட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். அந்த வரம் எப்படி தேவன் ஆவியாக இருக்கிறார், தூதர்கள் பணிவிட ஆவிகள், பிசாசு பொல்லாத ஆவி, அசுத்த ஆவி, மனிதனுக்குள்ளே ஒரு ஆவி இருக்கிறது. இதையெல்லாம் புரிந்து கொள்ள அந்த வரம் உதவி செய்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் புரிந்து கொள்ள. அதே மாதிரி இந்த விஷயத்தையும் யோவான் 6:63 அது ஒரு விஷயத்தை சொல்லுது. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. வசனங்கள் ஆவியாயும் இருக்கிறது என்று இயேசு சொல்கிறார். ஐயா, வசனம் காகிதமாக எழுத்தாதானே இருக்குது. அதை பேசும்போது கேட்கும்போது அது சத்தமாக தானே இருக்குது. அது எப்படி ஆவியாக இருக்கும்னு நீங்கள் கேட்கலாம். அதனால் அதனுடைய ஒரிஜினல் ஃபார்ம் ஆவிதான். ஒரு உதாரணம் சொல்ல, தண்ணீர் 3 நிலையில் இருக்குது. பனிக்கட்டியாக இருக்குது, சாதாரண தண்ணீராக இருக்குது, நீராவியாகவும் இருக்குது. தண்ணீரை உரைய வச்சா பனிக்கட்டி ஆயிடுது, தண்ணீரை கொதிக்க வச்சா நீராவி ஆயிடுது. நீராவியை கொண்டு அந்த காலத்தில் கப்பல், ரயில் எல்லாமே நீராவியில் தான் இயங்கிச்சு. டீசல், மின்சாரம்லாம் வர்றதுக்கு முன்னால் கப்பலே நீராவியில் தான் இயங்கிச்சு. நீராவி ரயில் இன்ஜினை இன்றைக்கும் பார்த்துருப்பீங்க நீங்கள். இன்றைக்கும் அதை சில இடங்களில் போய் ஊட்டிக்கு போகுது, மேட்டுப்பாளையத்துலேருந்து நீராவி இன்ஜின் தான் நினைக்கிறேன். ஒரே தண்ணீர் தான். ஆமாம், ஒரிஜினல் ஃபார்ம் தண்ணீர் தான். தண்ணுனாலே குளிர்ச்சி தான், குளிர்ந்த நீர் தான் ஒரிஜினல். அது திரவ நிலை தான் ஒரிஜினல் ஃபார்ம், அசலான வடிவம். அதை குளிர வைக்கும்போது பனிக்கட்டி ஆகி விடுகிறது, திடமாகி விடுகிறது,
கொதிக்க வைக்கும்போது ஆவி வடிவம் வாயுவாயிருது, நீராவி ஆயிருது. வசனத்தினுடைய ஒரிஜினல் வடிவம் ஆவி வடிவம் தான். அந்த ஆவி வடிவத்தை கர்த்தர் என்ன பண்ணார்? எழுதி கொடுத்தார். எழுத்து வடிவமாக எழுதி கொடுத்தாரு. அதை பேசும்போது கேட்கும்போது அது சத்த வடிவமாக இருக்கிறது. அதை விசுவாசிக்கும் போது மறுபடியும் அது ஆவி வடிவமாயிருது. ஒரிஜினல் ஃபார்ம் அதான். விசுவாசிக்கும் போது மறுபடியும் அது ஆவி வடிவமாயிருது. இல்லைன்னா அது வெறும் சத்தமாக வெறும் காகித எழுத்தாக தான் இருக்கு. ஒரு வசனத்தையும் நான் வாசிக்கலாம். நான் சொல்றது கொஞ்சம் உங்களுக்கு நம்ப கஷ்டமா இருக்கலாம். கலாத்தியருடைய புஸ்தகம் 3:8 மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தது. வேதம் ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தது. வேதம் அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்றுன்னு போடலை, கர்த்தர் பேசினார்னு போடலை, ஆவியானவர் பேசினார், தூதன் பேசினார்னு போடலை. வேதம் ஆபிரகாமுக்கு முன் அறிவித்தது. ஆபிரகாம் காலத்தில் எழுதப்பட்ட ஒரு பைபிளின் புஸ்தகமும் கிடையாது. பைபிளில் முதல்ல எழுதப்பட்ட புஸ்தகம் யோபின் புஸ்தகம். அதுவே ஆபிரகாம் காலத்துக்கு அப்புறம் தான் எழுதப்பட்டது. மோசே ரொம்ப பிந்தின காலத்தை சார்ந்தவன். மோசே தான் ஆதியாகமம், யாத்திராகமம் உள்ளிட்ட 5 புஸ்தகங்களை எழுதினான். ஆபிரகாம் காலத்தில் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் கூட கிடையாது. 66 புஸ்தகத்தில் ஒரு புஸ்தகம் கூட கிடையாது. ஒரு அதிகாரம் கூட கிடையாது. ஒரு வசனம் கூட கிடையாது. அப்புறம் எப்படி வேதம் ஆபிரகாமோட பேசி இருக்க முடியும்? அதான் சொன்னேன், வேதத்தினுடைய ஒரிஜினல் வடிவம் ஆவி வடிவம். ஆவியாக இருக்கிற வசனத்தை தான் ஆண்டவர் என்ன செய்தார்? எழுதி கொடுத்தார். எழுத்தாக எழுதி கொடுத்தார். அப்போ அந்த ஆவியாக இருக்கிற வசனத்தை புரிந்து கொள்வதற்கு ஆவிகளை பகுத்தறியும் வரம் தேவை. எல்லாமே புரிஞ்சிடாது. இப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை சூத்திரங்களையும் வச்சு கரைச்சி குடித்து பைபிளையே காலமெல்லாம் பைபிளையே நீங்கள் படித்து ஆராய்ஞ்சாலும் உங்களுக்கு புரியாது. ஒரு 80% புரியும் வேண்டுமென்றால், ஒரு 20% புரியாது. அப்போ ஆண்டவர் தான் என்ன செய்யணும்? ஆவியானவர் தான் உங்களுக்கு வெளிப்பாடு கொடுக்க வேண்டும். இந்த ஆவிகளை பகுத்தறியும் வரம், வேதத்தை முழுதும் புரிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு வாஞ்ச உள்ளாங்க. அந்த வரத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆவிகளை பகுத்தறியும் வரம். நான் என்னுடைய வாழ்விலே கொஞ்சம் அதிகமாக செய்கிற ஊழியம் வேதத்தை போதிக்கிறது தான். வேதாகம வகுப்புகளில் மட்டுமல்ல, கூட்டங்களிலும் போய் பேசுகிறேன், கன்வென்ஷனில் போய் பேசுகிறேன், சபைகளில் போய் பேசுகிறேன். நிறைய புத்தகங்கள் படிக்கிறேன். நிறைய அதுக்கான கன்கார்டன்ஸ் இருக்குது. அதுக்காக கமெண்ட்ரி படிக்கிறேன், கன்கார்டன்ஸ் படிக்கிறேன், அகராதி படிக்கிறேன், மற்றவர்கள் எழுதின விளக்கங்களை படிக்கிறேன். நானே ஆராய்ஞ்சு பார்க்குறேன். அதனுடைய மூல வார்த்தை என்ன, கிரேக்க வார்த்தை என்ன, எபிரேய வார்த்தை என்ன பார்க்குறேன், ஒப்பிட்டு பார்க்குறேன். நானே ஆராய்ச்சி பண்ணுறேன். சில நேரம் சில வசனம் புரியவே புரியாது. 30 வருஷமாக நான் ஆராய்ச்சி பண்ணியிருப்பேன், பலர்கிட்ட கேட்டிருப்பேன், பல புத்தகம் படிச்சிருப்பேன், புரியாது அந்த வசனம். ஆனால் இந்த வரம் வேலை செய்யும்போது ஒரே நொடியில் அந்த வசனம் புரியும். ஒரே நொடி தான். சில நேரம் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுவதற்கு ஒரு வசனம் கொடுத்துருப்பார். அந்த வசனத்தை பல அகராதிகள், பல மொழிபெயர்ப்புகள் எல்லாம் வச்சு, பல புத்தகங்களை வச்சு ஆராய்ச்சி பார்த்து ஒன்றும் எனக்கு சரியான ஒரு வெளிச்சமும் வந்திருக்காது. அதிலிருந்து ஒரு விஷயமும் எனக்கு வந்திருக்காது, புரிஞ்சிருக்காது. தூங்கிடுவேன் அப்படியே. என்னை சுற்றி பைபிள் இருக்கும், பல புத்தகங்கள் இருக்கும், அப்படியே தூங்கிடுவேன். சனிக்கிழமை ராத்திரி நான் சென்னையில் பாஸ்டராக இருந்தேன். 15 ஆண்டுகள் சென்னையில் பாஸ்டராக இருந்தேன். சனிக்கிழமை 3 ஆராதனையில், ஞாயிற்றுக்கிழமை 3 ஆராதனையில் பேசணும். ஒரே செய்தி கொடுக்க மாட்டேன்.
ஏன்னா கேசட்டில் பதிவு பண்ணுவாங்க, அதனால் ஒரே செய்தி கொடுக்க மாட்டேன். சிலர் 2 ஆராதனைக்கு வருவாங்க, பின்னாலே வருவோம். 3 இடத்துல நடக்கும். சிலர் இந்த ஆராதனை முடிச்சுட்டு அந்த ஆராதனைக்கு வருவாங்க. 3 செய்தி 3 இடத்துல 3 செய்தி கொடுப்பேன். அதனால் சில நேரம் எனக்கு புரியாது, அப்படியே தூங்கிடுவேன். காலையில் எழுந்த உடனே எனக்கு ஒரு வெளிச்சம் அடிக்கும், ஒரு வெளிப்பாடு வரும் அந்த வசனத்தை பற்றி. சில நேரங்களில் எனக்கு கனவு வரும். அந்த கனவில் முழு பிரசங்கம் நான் பண்ணுவேன். அது அப்படியே ஞாபகம் இருக்கும். அப்படியே வந்து அடுத்த நாள் பண்ணிடுவேன். அப்படி கனவு வரும். தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு வெளிப்பாடு வரும். காலையில் எழுந்த உடனே வெளிப்பாடு வரும் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். சில நேரங்களில் அபூர்வமாக ஒன்றுமே வராது, வெறுமையாக பீடத்தில் வந்து நிற்பேன், இந்த வசனத்தை வாசிப்பேன். அதுக்கப்புறம் கடகடன் வர ஆரம்பிச்சிடும் வெளிப்பாடு. ஆவிகளை பகுத்தறியும் வர இருக்கிறதுனால பைபிளே படிக்க வேண்டாம், நேராக பிரசங்க படத்தில் போய் நிற்கணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம படிக்கணும், தியானிக்கணும், ஆராயணும். அதுக்கு மேலே அவர் பார்த்துக்கிடுவார். அதுவால் முடியலை, தியானத்தால் ஆராய்ச்சியால் முடியலை அப்படின்னா ஆவியானவர் தன்னுடைய வரத்தின் மூலம் உதவி செய்கிறார். அதனால் எனக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். நான் ஒரு பெரிய வேத அறிஞர் கிடையாது, கிரேக்க மொழி எனக்கு தெரியாது, எபிரேய மொழி தெரியாது. ஓரளவுக்கு வேதாகம கல்லூரி படிச்சிருக்கிறேன், ஓரளவுக்கு தான். முழு நேரமாக படித்ததில்லை, பகுதி நேரமாக தான் நான் படித்தேன். வேதாகம கல்லூரிகள், வேதாகம கோர்ஸுகள் படிச்சிருக்கிறேன். ஆனாலும் சில நேரம் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. என்கிட்ட கேட்பாங்க, இது எந்த புத்தகத்தில் படிச்சிங்கன்னு. மேலேருந்து வந்துச்சுன்னுவேன். ஆவிகளை பகுத்தறிய வரோம், அதுக்காக ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். அது வந்து முதல் ஆயுதம் இல்லை, வேறு வழி இல்லைன்னா எடுக்க வேண்டிய ஆயுதம். எனக்கு ஆவிகளை பகுத்தறிய வர இருக்குது, ஆண்டவரே சொல்லிக் கொடுப்பாரு என்று இருக்கக்கூடாது. கேள்விகள் கேட்பார்கள். என்கிட்ட பார்த்தீங்கன்னா கூலியக்காரங்க, வேதாகம கல்லூரி மாணவர்கள் கேள்வி கேட்பாங்க பைபிளில் இருந்து. பதில் சொல்கிறதுக்கு ஓரளவு எனக்கு கேள்வி பதில் தெரிஞ்சிருக்கும். சில நேரம் புதுசாக நான் போய் தியானித்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லுவேன். சில நேரங்களில் ஆவியானவர் தான் வெளிப்படுத்துவார், சில நேரங்கள் ஆவியானவர் வெளிப்படுத்துவார். அதனால் அதை நான் சொல்வது உண்டு. கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார்னு நான் அடித்து சொல்ல மாட்டேன், ஏன்னா அது வந்து எல்லாரும் ஏற்றுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சொல்வேன், இப்படி ஒரு விளக்கம் இருக்கிறது, நான் இப்போ அந்த விளக்கத்தை நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொள்வதானால் ஏற்றுக்கொள்ளுங்கள். காயீனுக்கு மனைவி எங்கிருந்து வந்தாள் ஒரு கேள்வி. அதுக்கு 2 விதமான பதில்கள் தான் சொல்லப்பட்டு வந்தது. ஒன்று என்ன பதில், அந்த காலத்தில் காட்டு மிராண்டி காலம், அதனால் அவள் தன்னுடைய சகோதரியை தான் திருமணம் செய்தான் என்று ஒரு பதில் சொன்னார்கள். இன்னொரு பதில் என்ன சொன்னார்கள், அது சில வேத பண்டிதர்கள், ஒருவனை அல்லவா படைத்தார்னு இருக்குது, ஒருத்தி அல்லவா படைத்தார்னு இல்லை, ஆதாமுக்கு 1க்கு மேற்பட்ட மனைவிகள், அதனால் வேற ஏதோ ஒரு மனைவிக்கு பிறந்த, ஏவாளுக்கு பிறக்காத வேற ஏதோ ஒரு மனைவிக்கு பிறந்த மகளை திருமணம் செய்தான். இது ஒரு விளக்கம். ஆனால் ஒரு நாள் ஆவியானவர் எனக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தார். நான் இதெல்லாம் நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. இதை நான் விசுவாசிக்கிறேன். இதை ஆவியானவர் என்னிடத்துல கேட்டார், ஆதாமுனுடைய விலா எலும்பிலிருந்து ஒரு பெண்ணை நான் உருவாக்கி இருக்கும்போது காயினுடைய விலா எலும்பிலிருந்து நான் ஒரு பெண்ணை உருவாக்கி இருக்க முடியாதான்னு கேட்டார். முடியும்னு நான் சொன்னேன். அப்போ ஏன் அது பைபிளில் எழுதப்படலைன்னு கேட்டேன். எல்லாமே பைபிளில் எழுதப்பட்டால் இடம் போதாது, பைபிள் ரொம்ப பெருசாகிரும். முதன்முறையாய் செய்யப்பட்டதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. இயேசுநாதரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவர் இந்த புஸ்தகத்தில் எழுதியதாக வேறு அநேக காரியங்களை செய்தார். அவைகளெல்லாம் எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது. ஆகவே நான் இந்த 2 விளக்கங்களில் ஒரு விளக்கத்தை தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு நாள் ஒரு வெளிச்சம் கிடச்சிது. காயினுடைய விலா எலும்பிலிருந்து ஆண்டவர் ஏன் ஒரு பெண்ணை உருவாக்கி இருக்கக்கூடாது
என்கிற வெளிச்சம் எனக்கு கிடைச்சிது. நான் விசுவாசிக்கிறேன். இது ஒரு அடிப்படை உபதேசம் அல்ல. ஆனால் நான் இது எங்கும் படிக்கவும் இல்லை, எங்கும் கேட்கவும் இல்லை. அதனால் ஏன்னா ஒரு காரியத்தை ஆண்டவரால் திரும்ப செய்ய முடியும். ஒரு தடவை தான் ஒரு விஷயத்தை செய்வார் என்று அல்ல. ஒரு தடவை தான் சிலுவையில் மரிச்சார். அது ஒரு தடவை தான். ஆகையினால அவரால் செய்ய முடியும். இந்த மாதிரி ஆண்டவர் அது மாதிரி நிறைய உதாரணங்கள் நான் சொல்ல முடியும். அது நமக்கு நேரம் இல்லை. அதனால் நான் சுருக்கி கொள்கிறேன் என்னுடைய வார்த்தைகளை. ஆண்டவர் இந்த மாதிரி நம்ம இதுவரை கேட்டுராத, வாசிராத, யோசிராத ஒரு வெளிச்சத்தை கொடுப்பார். ஒரு புரிந்து கொள்ளுதலை கொடுப்பார். அப்படி ஒரு நொடியில் அப்படி கண்ணாடி மாதிரி அப்படி தெரியும் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். எத்தனையோ வருஷமாக போட்டு ஆராய்ச்சி பண்ணி படித்து கேட்டு விசாரித்து அதை புரிஞ்சிருக்காது. ஒரு நொடி பொழுதில் அது புரியும். அதான் ஆவிகளை பகுத்தறியும் வரத்தின் ஒரு பகுதி. அந்த வரத்தில் தேவனை பற்றி இருக்குது, தேவ தூதர்களை பற்றி இருக்குது, மனுஷனுடைய ஆவியை பற்றி இருக்குது, பிசாசின் ஆவியை பற்றிலாம் இருக்குது. இது ஒரு பகுதி. அதனால் அந்த வரத்துக்காகவும் விருப்பம் உள்ளவங்க ஜெபம் பண்ணி அதை பெற்றுக்கொள்ளுங்க. அதுவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அந்த வரம் இல்லாட்டாலும் ஆவியானவர் உதவி செய்வார். ஆவியானவர் போதிப்பார், சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். வரம் இருந்தால் தான் ஆவியானவர் உதவி செய்வார் என்று அல்ல. இந்த வரம் இருப்பது இது மிகப்பெரிய ஒரு உதவி, மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நேரம் முடிந்து விட்டது. நம்ம ஜெபிக்கலாம். பிதாவே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வேதத்தை எப்படி புரிந்து கொள்வது, எப்படி வியாக்கியானம் பண்ணுவது என்று நாங்கள் ஆராய உதவி செய்தீர். அவசியமான குறிப்புகள், ஓமானங்களை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. அதே போல் ஆவியானவர் தான் இந்த புஸ்தகங்களெல்லாம் எழுதினீர். 66 புஸ்தகத்தையும் ஆவியானவர் தான் எழுதினார். அவரால் தான் அதில் ஒரு சர்ச்சை வரும்போது நீர்தான் அந்த சர்ச்சைக்கு முடிவு கட்ட முடியும். ஆண்டவரே, ஆவியானவர் எங்களுக்கு எல்லாருக்கும் போதிக்கும்படியாக சொல்லிக் கொடுக்குற எனக்கும் கற்றுக்கொள்கிற பிள்ளைகளுக்கும் நீரே ஆவியானவரே போதியும். ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளே நடத்தும். என்னால் இவர்களுக்கு தியரி தான் சொல்லிக் கொடுக்க முடியும், ப்ராக்டிக்கலில் இவங்களை நடத்த முடியாது. நீர் நடத்த முடியும். சகல சத்தியத்திற்குள்ளே எங்களை நடத்துகிறவர். நடத்துவீராக. உம்முடைய சித்தப்படி யாருக்கெல்லாம் தேவையோ அந்த ஆவிகளை பகுத்தறியும் வரத்தை கொடும் ஆண்டவரை. ஆராய்ச்சியால், தியானத்தால், போதனையால் புரிந்து கொள்ள முடியாத காரியங்களை அந்த ஆவிகளை பகுத்தறியும் வரத்தால் புரிந்து கொள்ள உதவி செய்வீராக. ஹோஸ்ட் ஆசீர்வதியும், வந்தவர்களை ஆசீர்வதியும், வராதவர்களை, வர வேண்டியவர்களை கொண்டு வரும். ரெக்கார்ட் செய்கிற சகோதரனை ஆசீர்வதியும். அடுத்த வகுப்பை பொறுப்படும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். வெல்கம்.